ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஏஸ் படத்தின் திரை விமர்சனம். ஏஸ் படத்தில் விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு, அவினாஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கரண் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். சாம் சிஎஸ் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். ஆறுமுககுமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். தான் யார் என்பதை மறைத்து மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார் விஜய் சேதுபதி. இங்கே சென்னைக்கு வந்து அவர் என்ன வேலை தேடுவார்? அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு ஹோட்டலில். அவருடைய நண்பர் ஹோட்டலில் இருக்கும்போது தான் ருக்மணி வசந்தோட மோதல் ஏற்படுகிறது. எப்போவுமே மோதல் ஏற்பட்டால் அப்புறம் காதல் ஏற்படும்ல. விஜய் சேதுபதியும் ருக்மணி வசந்தும் காதலிக்கிறார்கள். எப்போவுமே இந்த காதலிக்கு ஏதாவது துன்பம்னு வச்சுங்க, காதலை உயிரை கொடுத்தாவது அந்த பெண்ணை மீட்டு விடுவான். அதான் கதை. அந்த அடிப்படையில் ருக்மணி வசந்துக்கு ஒரு வளர்ப்பு தந்தை இருக்கிறார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சிக்கலில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுது. அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. விஜய் சேதுபதி என்ன செய்கிறார்? நேராக சூதாட்ட கிளப் போகிறார். அவர் நல்லா சூதாடுவார். நல்லா சூதாடி அவினாஷை தோக்கடிச்சிடுறாரு. அவினாஷ் எப்பேற்பட்ட ஆளு. அவன் சூதாட்ட கிளப்பை நடத்திட்டு வர்றானாச்சு. அவன் தெலுங்குல பண்ணி விஜய் சேதுபதியை பல லட்சங்களுக்கு சூதாட்டத்தில் கடனாளி ஆக்கிடுறான். அதாவது விளையாட்டு விபரீதமாகி விடுகிறது. என்ன செய்வார்? 40 கோடி அடங்கிய பேங்க்கு கொள்ளையில் ஈடுபடுறாரு. பேங்க்கில் கொள்ளையடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? காதல் கைகூடியதா? விஜய் சேதுபதி யார் என்ற விவரங்கள்லாம் கிளைமேக்ஸில் தெரிய வருது. விஜய் சேதுபதி வழக்கம் போல் லாவகமாக அலட்டி கொள்ளாமல் நடித்திருக்கிறார். ருக்மணி வசந்த் கன்னடாவில் இப்போ ஃபேமஸ் கதாநாயகி. அவரும் தன் பங்குக்கு நடிப்பை பங்கம் இல்லாமல் நடித்திருக்கிறார். இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு விஜய் சேதுபதியும் ருக்மணி வசந்தும் என்று சொன்னால், மைனஸ் பாயிண்ட்டு யோகி பாபு. மைனஸ் என்னென்ன, எதுக்காக மைனஸ்ன்னு சொன்னோம்னா, யோகி பாபு வர்ற கட்டம்லாம் ஒரே அறுவை மொக்க. அதை சரியாக அந்த காட்சிகளை வடிவமைப்பு செய்யவில்லை ஆறுமுககுமார் இயக்குனர் என்பது தான் சொல்ல வேண்டும். யோகி பாபு வந்தாலே நமக்கு ஒரு குஷி வரும். ஆனால் இந்த படத்தில் எரிச்சல் வருது. ஏண்டா இந்த ஆள் வரான்ட்டு. முதல் பாதியில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்குது. கொஞ்சம் கதை சிறப்பாக எழுதிய ஆறுமுககுமார் திரைக்கதையில் அங்கங்கே கொஞ்சம் கோட்டை விடுறாருன்னு தான் சொல்லணும். ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசை பாடல்கள் பரவாயில்லை. ஆனால் அதை ஈடுகட்டி பின்னணி இசையில் முன்னுக்கு வருகிறார் சாம் சிஎஸ். ஆறுமுககுமார் விஜய் சேதுபதி வச்சு வெற்றி படம் எடுக்காமல் சுமாரான படத்தை கொடுத்திருக்கிறார். விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் இருந்தும் படம் போரடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இயக்குனர் ஆறுமுககுமார் தான். ஏஸ் அதிலே சூதாட்டங்கிறது தெரிஞ்சு போகுது. ஆனால் விஜய் சேதுபதிக்காகவும் ருக்மணி வசந்துக்காகவும் கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். பைலான் பார்வையில் ஏஸ் படத்துக்கு 100க்கு 50 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.